ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இந்த சேனைக்கிழங்கு வச்சு குழம்பு பண்ண போகிறோம், ஃப்ரை பண்ண போகிறோம். சேனைக்கிழங்குல இந்த மாதிரி பண்ணி கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்ருக்க வாய்ப்பில்லை. எப்படி பண்ணலான்னு சொல்லி வாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தட்டி விட்டுட்டு போகாதீங்க. பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கு. இட்லி பாத்திரத்துக்கு நான் இப்போ குக்கர் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நண்பர்களே. அதுக்கு குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சு இதில் நம்ம இதெல்லாம் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கிறோம். இப்போ இதை நம்ம மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கிறோம். தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு நம்ம தேங்காய், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், ஜீரகம், பெருஞ்சீரகம், தக்காளி, சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கிடுங்க. அதே மாதிரி கேஷ்யூ நட்டு அது கொஞ்சம் எடுத்துருக்கேன். இவ்வளோ நம்ம ஃப்ரை பண்ணி அரைக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். அப்போது பூண்டு, இஞ்சி போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம், போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம், அப்படியே கேஷ்யூ நட் போட்டுக்கலாம். வாசனை பாருங்கள், செம்மையாக வருது. தக்காளி போட்டுக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்துருக்கேன். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த அளவில் ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நம்ம இது இறக்கி ஆற விட்டுடலாம். ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். அரைச்சி எடுத்துட்டுலாம். இப்போது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், குத்தி பார்த்தா தெரியும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஆற விட்டுட்டு தான் நம்ம இதோட தோலெல்லாம் நீக்க போகிறோம். இது நல்லா வெந்து அழுகக்கூடாது, சரிங்களா? அப்படின்னா குழம்புல போடும்போது உடஞ்சி போயிடும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம தோலெல்லாம் சீவி எடுத்துடலாம். நீக்கிறதுக்கு எவ்வளவு பச்சையாக நம்ம தோல் எடுக்கும்போது வரவே வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், ஸ்மூத்தாக இருக்குது தோல் எடுக்கிறதுக்கு. நம்ம கிச்சனில் வேலை செய்யும்போது இங்கே பாருங்கள், இதெல்லாம் தோடெல்லாம் நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? நம்ம இந்த மாதிரி வேஸ்டெல்லாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்தோன்னா டஸ்ட்பினில் இப்படியே எடுத்து கொட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். சிலர் ஒரு குழம்பு சின்னதாக வச்சா கூட கிச்சன் ஃபுல்லும் கச்சாம்பிச்சா பண்ணிடுவாங்க. நான் இந்த மாதிரி பண்ணி டஸ்ட்பினில் கொட்டிடுவேன். இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணிக்கிடுங்க. ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிடுங்க. எல்லாம் பீஸும் எல்லாம் இப்படி ஸ்கொயர் டைப்பில் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணினா போதும். உங்கள் ஆப்ஷன், உங்கள் விருப்பப்படி கட் பண்ணி எடுத்துடுங்க. ஆனால் ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப குட்டியாகவும் வேண்டாம். இந்த மாதிரி மீடியம் டைப்பில் கட் பண்ணிவிடுங்க. காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கிடுங்க. காரத்துக்கு மிளகுத்தூள், வெட்டி தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக போதும். உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கு. அதையும் கட்டு நல்லா கையால் விரசி விட்டுக்கிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி விரசி வச்சுக்கிடுங்க. நான் இப்போ இது எல்லாமே குழம்புக்கு போட மாட்டேன். இதே இப்படியே பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி கொடுத்தா சூப்பராக இருக்குன்னு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு எவ்வளோ ஹெல்த்தின்னு உங்களுக்கே தெரியும். சேனைக்கிழங்கு பாதி நான் குழம்பு வைக்க போகிறேன், சரிங்களா? வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெரியவங்க ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம ஒரு அடுப்பில் இது ஃப்ரை ஆகட்டும், ஒரு அடுப்பில் இது கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட அந்த மசாலா நமக்கு இதாகலை. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இன்னும் 1 கிளாஸ் போட்டுக்கிறீங்க. காஷ்மீர் சில்லி கொஞ்சம் நம்ம அதில் பச்சை மிளகா அரைச்சிருக்கோம். அந்த காயில் மிளகு சேர்த்துருக்காங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கிடுங்க. மல்லித்தூள் அதிகம் போடவே கூடாது, ஒரே 1 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. இந்த காயை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலா போட்டுக்கலாம். அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுங்க.
இருக்கான்னு பார்த்துடுங்க. உப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். சூப்பரான செம்ம டேஸ்டான மணக்க சேனக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை.